ஒடிசால மகேந்திரகிரி மலைகள்ல கண்ட்ரோல் இல்லாம டூரிசம் பிளான் பண்றதால அந்த இடத்தோட சூழலுக்கு ஆபத்துன்னு ஆர்வலர்கள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. இது நிச்சயமா கவனிக்க வேண்டிய விஷயம். மகேந்திரகிர் மலை ஒடிஷால கஜபதி மாவட்டத்துல கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. 1501 மீட்டர் உயரம். ஒடிஷால 2வது உயரமான சிகரம். ஆனா அதோட முக்கியத்துவம் உயரம் மட்டும் இல்ல. அதோட பயோடைவர்சிட்டி, அதோட கலாச்சார முக்கியத்துவம். 2022ல இத ஒடிஷாவோட 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம், அதாவது பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் பிஎச்எஸ் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஓ, பிஹெச்எஸ்ஸா? ஆமா, அங்க 1300க்கும் மேற்பட்ட செடி வகைகள், 380க்கும் மேற்பட்ட விலங்கு வகைகள் இருக்கு. இதுல நிறைய அந்த இடத்துக்கு மட்டுமே உரித்தானது, எண்டமிக். சில அழிஞ்சு போற நிலையிலயும் இருக்கு. அப்புறம் சௌரா, கோந்த் பழங்குடி மக்களோட பூர்வீக இடம் அது. புராணங்கள்ல கூட இந்த மலை பத்தி இருக்கு. மகேந்திர தனயாங்கிற ஆறு கூட அங்கிருந்து தான் வருது. பஞ்ச பாண்டவர் கோயில்னு கூட சில கோயில்லாம் இருக்கு. இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிற இடத்துல டூரிசம் டெவலப்மெண்ட் ஏன் பிரச்சனையா பாக்குறாங்க? வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நடுவுல இருக்கிற மோதல் தான் இங்கேயும். டூரிசம் வந்தா உள்ளூர் பொருளாதாரம் வளரும், உண்மைதான். ஆனா கண்ட்ரோல் இல்லாம டூரிசம், கட்டுமானம், குப்பையெல்லாம் சேர்ந்தா அந்த மென்மையான சூழலியல் மண்டலம் பாதிக்கும். ம். குறிப்பா பிஹெச்எஸ்னு அறிவிச்ச பிறகு அதை பாதுகாக்கிறதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா திட்டம் போடாம வளர்ச்சி நடந்தா அந்த தகுதியே போயிடும். அங்க வாழ்ற பழங்குடி மக்களோட வாழ்வாதாரம், கலாச்சாரம் எல்லாம் பாதிக்கப்படலாம். அங்க தேவை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத நிலையான சுற்றுலா, சஸ்டெய்னபிள் டூரிசம். அதுக்கான ஒரு தெளிவான திட்டம்.